அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நம்ம குழந்தை பிறப்பு சார்ந்த வகையில் சில எக்ஸ்ட்ரா தகவலை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் எல்லாமே குழந்தை பிறப்பு, ஒரு குழந்தை, 2 குழந்தை, அதுக்கடுத்து ஒரு சர்ஜரிக்கு அப்புறம் குழந்தை பிறக்கிறது, நிறைய தகவல் பார்த்தோம். அதில் விடுபட்ட சில தகவல் மட்டும்தாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோவில் என்னென்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஒருத்தருக்கு தத்து குழந்தை பிறப்புக்கு உண்டான சூழலாக எங்களுக்கு சரியாக அமையல, பேசாமல் நாங்கள் ஒரு தத்து எடுத்து குழந்தை வளர்க்கலாமா அப்படின்னா, அதுக்கு 5ஆம் பாவ உபநட்சத்திரம் நின்ற நட்சத்திரம் 2, 4, 11 இந்த வீடுகளை தொடர்பு படுத்துச்சுன்னா அந்த ஜாதகர் தத்து எடுத்து குழந்தை வளர்க்கலாம். இது ஒரு ரூல். அதுக்கடுத்து சில நபர்களுக்கு குழந்தெல்லாம் பிறந்துடும். ஆனால் அந்த பிறந்த குழந்தை ஒரு உடல் ஊனத்தோட கை வராமல், கால் வராமல், இந்த மாதிரியான சூழல்லாம் இருக்கும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, 5ஆம் பாவ உபநட்சத்திரம் நின்ற நட்சத்திரம் சனியுடைய தொடர்பு ஏற்படுத்தி 6வது வீடு 10வது வீடு இந்த வீடுகளுடைய தொடர்புலாம் ஏற்படுத்துச்சுன்னா அந்த ஜாதருக்கு அந்த உடலில் இருக்கக்கூடிய ஒரு உடல் குறைபாட்டோட குழந்தை பிறக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றதையும் நம்ம இங்கே பார்க்கலாம். அதுக்கடுத்து ஒரு டெஸ்ட் டியூப் பேபி அல்லது ஒரு வாடகை தாய். இப்போ எடுத்துக்காட்டுக்கு நம்ம நடிகை நயன்தாரா அவர்கள் பார்த்திங்கன்னா ஒரு வாடகை தாய் மூலம் தான் குழந்தை பெற்றெடுத்தாங்க. அது மாதிரி ஒரு டெஸ்ட் டியூப் பேபி சோதனை குழாய் மூலமோ அல்லது ஒரு வாடகை தாய் மூலம் குழந்தை பிறக்கணும் அப்படின்னா அதுக்கு 5ஆம் பாவ உபநட்சத்திரம் நின்ற நட்சத்திரம் 8, 11, 12 இந்த வீடுகளுடைய தொடர்புகளை ஏற்படுத்தி யூரனஸ் அப்படின்ற கிரகம் தான் ஒரு நவீன தன்மையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை குறிக்கும். அதனால் யூரனஸ்ன்ற கிரகம் உள்ளே வந்துச்சுன்னா அவங்களுக்கு ஒரு சோதனை குழாயின் மூலமோ அல்லது ஒரு வாடகை தாயின் மூலமோ குழந்தை பிறக்கக்கூடிய ஒரு விஷயத்தை சொல்லும். இதெல்லாம் ஜென்ரலாக இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. குழந்தையே இல்லை அப்படின்னு யாருக்கு சொல்லலாம்? ஒரே பாயிண்ட், ஒரு கோல்டன் ரூலாக யாருக்கு சொல்லலாம் அப்படின்னா, 5ஆம் பாவ உபநட்சத்திரம் நின்ற நட்சத்திரம் 1, 4, 10 இந்த வீடுகளை தொடர்பு படுத்தி மலட்டு கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய கேது மற்றும் செவ்வாய் இந்த கிரகத்துடைய தொடர்பு ஏற்படுத்தி மலட்டு ராசின்னு சொல்லக்கூடிய மேச ராசி, அதுக்கடுத்து மிதுன ராசி, சிம்ம ராசி, அதுக்கடுத்து கன்னி ராசி இந்த ராசிகளோட தொடர்புகள் இருந்தால் அந்த ஜாதகருக்கு குழந்தை இல்லை அப்படின்றத நம்ம சொல்லலாம். குழந்தை இல்லாத ஜாதகமும் ஆய்வுக்கு நம்மக்கிட்ட நிறைய இருக்குது. அதையும் கூட நம்ம ஃப்யூச்சரில் வீடியோவை கன்வெர்ட் பண்ணி போடுவோம். எனவே இந்த பகுதியில் தத்து குழந்தையை பற்றி பார்த்துருக்கோம், உடல் குறையோடு பிறக்கக்கூடிய குழந்தை தன்மையை பார்த்துருக்கோம், அதுக்கடுத்து சோதனை குழாய் மூலம் குழந்தை பிறக்கிறதையும் பார்த்துருக்கோம். நன்றி, வணக்கம்.